கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு காரியங்கள். ஒன்று, இழந்து போனதை தேடவும், தேடி அப்படியே விட்டுறதில்ல. அடுத்து சொல்றாரு, ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை எப்போ இழந்து போனோம்? ஆதியாமத்தில் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவ வல்லமை இழந்து போனார்கள். நிர்வாணிகள் என்று காணப்பட்டார்கள். மிருகத்தை அடித்து தோலுடைகளை கொடுத்து அவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். துரத்தப்பட்ட, விரட்டப்பட்ட இந்த மனுக்குலம் அப்படியே கெட்டு போகட்டும்னு சொல்லி விட்டு விடாதபடிக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி தான் சொல்றாரு, இந்த இழந்து போனதை மனுக்குலத்தை தேடவும், இந்த மனுக்குலத்தை தேடுறது மாத்திரமல்ல, இந்த மனுக்குலத்தை ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். பாருங்க, தேடி கண்டுபிடிச்சு அவர்களை ரட்சிக்கணும். ரட்சிப்பு அடைந்தாதான் நித்திய ராஜ்யத்தில் போக முடியும். மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான். ஒரு ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. ஆகவே இந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணும்னு சொன்னால் ரட்சிப்பு அவசியம். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே பாவத்தை மன்னிக்கிறதற்காக மன்னித்து அவர்களை மீண்டும் தம்முடைய உறவோடு கூட சேர்த்து கொள்ள முடியாது குமாரன் பூமிக்கு வந்தார். அவர்தான் அழகா சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆகவே வசந்த பிரகாரமாக நாம் எழுந்து போன ஆத்துமாக்களுக்காக நாம் கூட ஜெபிக்கணும். அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிற உலகமே சதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நம்ம தேடி அவர்களுக்காக நம்ம ஜெபித்து ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாத பெரிய கட்டளை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்தார். அப்போஸ்தலரோட ஊழியம் சபையில் கொடுத்திருக்கிறார். சபைக்கு நாம அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் ஜெபிப்போம். இயேசுக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இழந்து போனது தேடவும் ரட்சிக்குமே ரட்சிக்குமார் வந்திருக்கிறார்னு சொல்லி பார்த்தாப்பா. ஆகவே நீங்கள் விட்டு சென்ன அந்த ஊழிய அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் சபையின் இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய முடியாது. அந்த வேண்டிய கிருபையை தந்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.